அர்ஜுன் ஒரு சாதாரண இளைஞன். பள்ளியிலும் கல்லூரியிலும் அவனை யாரும் சிறப்பாக கவனிக்கவில்லை. சுமாராதான் படிக்கிறான், அவன் குவையட் டைப் என்ற அடையாளங்களோடு அவன் வளர்ந்தான். ஆனால் அவன் மனதில் மட்டும் ஒரு உறுதியான எண்ணம் இருந்தது. இந்த நிலைமையிலேயே வாழ்ந்துவிடக்கூடாது என்பதே அது. கனவுகள் இருந்தன. அவற்றை சத்தமாக சொல்லத் தெரியாத அமைதியான கனவுகள். கல்லூரி முடிந்ததும் அவன் வாழ்க்கையின் உண்மை முகத்தை பார்த்தான். சான்றிதழ்கள் கையில் இருந்தாலும் வேலையில்லை. தினமும் காலை லேப்டாப் திறந்து ரிசயூம் அனுப்புவது, மாலை வரை பதிலுக்காக காத்திருப்பது, இதுவே அவன் வாழ்க்கையாகிவிட்டது. நாட் ஷார்ட் லிஸ்டட், பொசிஷன் க்ளோஸ்ட், வி வில் கெட் பேக் டு யூ போன்ற பதில்கள் மட்டுமே வந்தன. பலமுறை எதுவுமே வரவில்லை. அந்த மௌனம்தான் அதிகமாக காயப்படுத்தியது. நண்பர்கள் ஒருவருக்கொருவர் வேலைக்கு சேர்ந்தனர். அவர்களின் சமூக வலைதளங்களில் ஆபீஸ் ஐடி காட்டு, முதல் சம்பள கேக் படங்கள் வந்து கொண்டே இருந்தன. அர்ஜுன் மட்டும் அதே அறையில், அதே சீலிங் ஃபேன் கீழ், அதே அமைதியோடு இருந்தான். குடும்பத்தில் கேள்விகள் ஆரம்பமானது. இன்னும் வேலை கிடைக்கலையா? வேற ஏதாவது முயற்சி பண்ணலாமே போன்ற கேள்விகள் அவனை உள்ளுக்குள் உடைத்தன. ஒரு நாள் அப்பா கவனக்குறைவாக சொன்ன, "உன்னால எதுவுமே ஆகாது போல" என்ற வார்த்தை அவன் மனதில் ஆழமாக பதிந்தது. அந்த இரவு அர்ஜுன் அழுதான். யாருக்கும் தெரியாமல், யாரிடமும் சொல்லாமல். அடுத்த நாள் நடந்த ஒரு இன்டர்வியூல HR அவனை பார்த்து, "யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் திஸ் ரோல்" என்று சொன்னது. அந்த வார்த்தைகளோடு வந்த சிரிப்பு அவனை அவமானப்படுத்தியது. ஆனால் அதே நாளில் அவன் ஒரு முக்கியமான முடிவை எடுத்தான். யாரும் வாய்ப்பு தரவில்லை என்றால் தானே தன்னை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தான். அடுத்த 6 மாதங்கள் அவனுடைய வாழ்க்கையில் யாரும் கைதட்டவில்லை. பகலில் டெலிவரி ஜாப் செய்து செலவுகளை சமாளித்தான். இரவில் இலவச ஆன்லைன் கோர்சஸ் மூலம் புதிய திறன்களை கற்றுக்கொண்டான். பல இரவுகள் 2 மணி வரை பயிற்சி செய்தான். சில நாட்கள் இரவு உணவு டீ மட்டுமே. சில நாட்கள் பசியே அவனுக்குச் சேர்ந்தது. ஆனால் அவன் ஒரு நாளும் முயற்சியை நிறுத்தவில்லை. ஒரு நாள் ஒரு சிறிய ஸ்டார்ட் அப்பில் இன்டர்வியூ கிடைத்தது. பெரிய அலுவலகம் இல்லை, பெருமை காட்டும் சூழல் இல்லை. இன்டர்வியூயர் கேட்ட ஒரே கேள்வி, "வை ஷுட் விட் வி ஹையர் யூ" என்பதே. அதற்கு அர்ஜுன் அமைதியாக, ஆனால் உறுதியுடன், "எனக்கு தோல்வி பயம் இல்லை சார். முயற்சி நிறுத்தி அதே இடத்தில் நின்றுவிடுவதே என் பயம்" என்று பதிலளித்தான். அந்த நேர்மை அவர்களை பாதித்தது. அந்த நாளே அவனுக்கு தேர்வு செய்யப்பட்டதாக தகவல் வந்தது. அர்ஜுன் அந்த செய்தியை கேட்டதும் சில நிமிடங்கள் பேச முடியாமல் நின்றான். நம்ப முடியாத அளவுக்கு மகிழ்ச்சி. முதல் சம்பளம் பெரியதாக இல்லை. ஆனால் அந்த பணத்தில் அவன் வாங்கிய முதல் பொருள் அப்பாவுக்கான ஒரு சட்டை. அதை கையில் பிடித்தபோது, அப்பா சொன்ன, "நான் உன்னை தவறாக நினைத்துவிட்டேன்" என்ற வார்த்தை அவன் வாழ்க்கையில் கேட்ட எல்லா மறுப்புகளையும் மறைத்தது. இன்று அர்ஜுன் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறான். ஒரு காலத்தில் அவனை நிராகரித்த அதே நிறுவனத்திற்கே இப்போது ஆலோசகராகச் செல்கிறான். அவன் வாழ்க்கை அவனுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் ஒன்றுதான். ஏமாற்றம் நம்மை உடைக்க வருவதில்லை, நம்மை நாமே கட்டிக்கொள்ள கற்றுக் கொடுக்கத்தான் வருகிறது.